இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஜாம்பி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜியோம் இந்த படம் ஒரு தாய்லாந்து படம். இந்த படம் வந்து தமிழில் டப் செய்யப்பட்டிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஹீரோ ஒரு ஃபைட்டர், அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் உண்டாகுது. என்னென்னா ஃபிஷ் சாப்பிட்றதுனால ஒரு ஜாம்பி அட்டாக் ஆரப்படுது. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி கூடமாக மாறுது. அங்கேருந்து இவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்னு கதை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், அது மாதிரி சவுண்ட் டிசைனிங், சவுண்டு மியூசிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஜாம்பிக்கு உட்பட்ட மேக்கப்பாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இது எல்லாமே டெக்னிக்கல் சைடாக ரொம்ப சவுண்ட் குட்டாக இருக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாம்பி கதை வந்து புதுசு இல்லை, ரொம்ப ரொம்ப அகலப்பரசு. இது ஒரு புதுசான டெம்ப்ளேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பழைய டெம்ப்ளேட்டை வச்சு செய்யப்பட்ட அதே ஜாம்பி படம் தான். ஸோ புதுசாக சுவாரஸ்யம் உண்டாக்குறமான கதையோ எதுவுமே பெருசாக அமையல. 1.5 மணி நேரத்துக்கு கிறிஸ்பான் கிளியராக போகுது, ஆனால் பெருசாக சுவாரஸ்யம் உண்டாக்காத ஒரு படமாக போகுது. மற்றபடி இது ஒரு ஓகே ரகமான படம். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு, மூவி ரெகக்னேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.